أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால். அத்தியாயம் 108. அல் கௌசர், எண்ணற்ற நன்மைகள். வசனங்கள் 3. மக்கி. மக்கின்னா என்ன அர்த்தம்? இன்னா அஅ்தைனாக்கல் கௌஸர். இன்னா நிச்சயமாக நாம் அஅ்தைனாக உமக்கு கொடுத்தோம் அல் கௌஸர் கௌசரை. கௌசருக்கு பல அர்த்தம் இருக்குது. முதல் அர்த்தம் எண்ணற்ற நன்மைகள். எண்ணற்ற நன்மைகள். அல்லாஹு தஆலா நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை கொடுத்திருந்தான். என்னென்ன நன்மைகள்? நிறைய நன்மைகள். இந்த உலகத்தில் நபி அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்திருந்தான், நுபுவத்தை கொடுத்திருந்தான், நிறைய சஹாபாக்கள் நண்பர்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான், தோழர்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான், நிறைய ஃபாலோவர்ஸ் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம எல்லாம் யாரை ஃபாலோ பண்றோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்றோம். மறுமையில நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உயர் பதவிகளை கொடுக்கின்றான். மகாம் மஹ்மூத, மகாம மஹ்மூதன் இல்லதி வஅத்தான். நம்ம துஆ செய்றோமா இல்லையா? புகழுக்குரிய இடத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஷஃபாஅ, பரிந்து பேசக்கூடிய நிலையை அல்லாஹ் கொடுக்கின்றான். பரிந்து பேசக்கூடிய நிலைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த மாதிரி எண்ணற்ற நன்மைகளை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றான். சரி, அதே போல் இன்னொரு அர்த்தம் அல் கௌசர் என்பதற்கு மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய, மறுமையில் இருக்க அல்லாஹு தஆலா நபிக்கு கொடுக்கக்கூடிய ஹவுத், ஒரு கௌசர் என்ற தடாகம். அந்த தடாகத்தில் மூமின்கள் தண்ணீர் அருந்துவதற்காக வருவார்கள். நிராகரித்தவர்களும் அல்லாஹுவை நிராகரித்தவர்களும் பித்ஆவை செய்தவர்களும் அந்த தடாகத்தில் தண்ணீர் குடிப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள். அந்த தடாகத்தினுடைய நீளம் 1 மாத கால நீளமாகும். அதனுடைய அகலமும் 1 மாத காலத்தினுடைய அகலமாகும். அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாலை விட மிக வெண்மையானதாக இருக்கும். இங்கே கவனிங்க, பாலை விட மிக வெண்மையானதாக இருக்கும். தேனை விட மிக சுவையானதாக இருக்கும். தேனை விட மிக சுவையானதாக இருக்கும். அந்த அந்த தடாகத்தில் நட்சத்திரங்களைப் போல ஏராளமான குடிப்பதற்கான பாத்திரங்கள் இருக்கும். சரிங்களா? பார்ப்பதற்கு அழகான பாத்திரங்கள் இருக்கும். அந்த தடாகத்திலிருந்து யார் தண்ணீர் குடிக்கிறாரோ ஒருபோதும் அவருக்கு தாகம் ஏற்படாது. அப்போ அந்த தடாகத்திலிருந்து தண்ணீரை குடிப்பதற்காக மூமின்கள் வருவாங்க. யார் யார் தடுக்கப்படுவார்கள்? பித்ஆவை செய்யக்கூடியவர்கள் தடுக்கப்படுவார்கள். காஃபிர்கள், மறுப்பாளர்களுக்கு அந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் குடிக்க முடியாது. இன்னொரு கௌசருக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் கௌசர் என்ற ஒரு ஆறை வைத்திருக்கின்றான். அந்த ஆறை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுப்பான்.
ஒரு ரிவர். சரிங்களா? அப்ப நபி அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பதை இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். காஃபிர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவங்க நபியை என்ன செஞ்சாங்கன்னா திட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி திட்டம் போதெல்லாம் நபி அவர்கள் பொறுமையோடு இருந்தாங்க. அல்லாஹு தாலா இந்த மாதிரி வசனங்களை இறக்கி திட்டக்கூடியவர்களுக்கு மறுப்பை அல்லாஹு தாலா இந்த வசனங்கள் மூலமாக கூறினான். சரி பாருங்க. இன்னா அஅதைனாகல் கௌஸர். இன்னா தஜ்வீத் சட்டம் பாருங்க. ஷத்தா பெற்ற நூனை என்ன செய்யணும்? ஷத்தா பெற்ற நூனை ஒன்னா செய்து ஓத வேண்டும். இன்னா அஅதைனாக. இங்க வரக்கூடிய மத்து என்ன மத்து? மத்து முன்ஃபஸில். சரி. அஅதைனாகல் கௌஸர். ஐ நல்லா சொல்லணும். அஅதைனாகல் கௌஸர். கடைசியாக ரா சுக்குன் பெறுது. நிறுத்தும் போது சுக்குன் வைக்கணும். அதுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால ரா முஃபஹ்ஹமா. சொல்லுங்க. வல்லினமாக ராவை ஓதணும். மீண்டும் சொல்லுங்க. இன்னா அஅதைனாகல் கௌஸர். அடுத்து இரண்டாவது ஆயா. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஃப அப்படின்னா ஆகவே என்ற அர்த்தமாகும். ஃபவுக்கு என்ன அர்த்தமா? ஸல்லி. சொல்லுங்க. ஸல்லி அப்படின்னா தொழு, தொழுவீராக. ஆகவே நபியே நீங்க தொழுங்க. லிரப்பிக உம்முடைய இறைவனுக்காக. சொல்லுங்க. உம்முடைய இறைவனுக்காக தொழுவீராக. வன்ஹர். சொல்லுங்க. வாவுக்கு என்ன அர்த்தம்? மேலும் என்ற அர்த்தமாகும். வாவுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கடுத்து வன்ஹர், இன்ஹர் அப்படின்னு சொன்னா அறுத்து பலியிடுவீராக. அறுத்து பலியிடுவீராக. இப்போ அல்லாஹு தாலா நபிக்கு கட்டளையிடுகிறான். நபியே உம்முடைய இறைவனுக்காக என்ன செய்யுங்க? தொழுங்க. எல்லாம் இங்க கவனிங்க. உம்முடைய இறைவனுக்காக தொழுங்க. இரண்டாவதாக அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை என்ன? ஃபௌசான், இரண்டாவதாக அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை என்னமா? வன்ஹர், அறுத்து பலியிடுவீராக. முஃபஸ்ஸிருன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இடக்கூடிய இந்த கட்டளையின் பிரகாரம் நபி அவர்கள் வரக்கூடிய இந்த ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை இருக்கு பார்த்தீங்களா? ஹஜ்ஜு பெருநாள் என்று முதல்ல தொழுகையை, பெருநாள் தொழுகையை நிறைவேற்றினாங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க? குர்பானி கொடுத்தாங்களா இல்லையா? அதை விளக்கமாக கொடுக்குறாங்க. இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொன்னால், நாமும் அல்லாஹுவை வணங்கும் போது அல்லாஹுக்காக என்ன செய்ய வேண்டும்? தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக குர்பானி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். சரிங்களாமா? இப்ராஹிம், ஜெயித், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தரும்போது நீங்கள் அல்லாஹுக்காக குர்பானி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுக்காக தொழக்கூடியவங்களா இருப்பீங்களா அப்துல்லா? இன்ஷா அல்லாஹ். பாருங்க, இதில் வரக்கூடிய தஜ்வீத் சட்டம் பார்த்தீங்கன்னா, லி ரப்பிக, ரா என்னவா படிக்கணுமா? ஃபத்ஹா பெற்று வரனால ஆதில் எப்படி வாசிக்கணும்? ஃபத்ஹா பெற்று வரனால வல்லினமாக வாசிக்கணும், தஃப்கீமாக வாசிக்கணும் தானம்மா? லி ரப்பிக. வன்ஹர், சுக்குன் பெற்ற அந்த நூனை எவ்வாறு ஓத வேண்டும்? என்ன எவ்வாறு ஓதணும்? இல்லைம்மா, இப்ஹார், நூனை வெளிப்படுத்தி ஓதணும். அதுக்கடுத்து இப்ஹாருடைய எழுத்தான ஹா வரனால இங்கே வரக்கூடிய ரா என்ன ராமா? ரா சுக்குன் பெற்ற ரா என்ன ரா? எப்படி வாசிக்கணும்? வல்லினமாக வாசிக்கணும், கல்கலா இல்லைம்மா. அதுக்கு முன்னால் ஃபத்ஹா வரனால சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னால் ஃபத்ஹா வரும்போது சுக்குன் பெற்ற ராவை எவ்வாறு வாசிக்க வேண்டும்?
தஃப்ஹீம் தஃப்ஹீம் வல்லினமா வாசிக்கணும். பாருங்க, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஆகவே உமது இறைவனுக்காக தொழுவீராக, மேலும் அறுத்து பலியிடுவீராக. இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இன்ன ஷானிஅக சொல்லுங்க. யா வரக்கூடாது, என்ன வரணும்? ஹம்சா வரணும். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இன்ன சொல்லுங்க. நிச்சயமாக. ஷானிஅக பகைவன். பகைவன்டா நபியை கோபப்படுத்தக்கூடியவர். சரிங்களா? ஷானி ஷானி உண்டா என்ன அர்த்தம்? கோபப்படுத்தக்கூடியவர், பகைவர் என்ற அர்த்தமாகும். கேண்டா உம்முடைய நபியே, உம்முடைய பகைவன், உம்மை கோபப்படுத்தக்கூடியவன் அவன்தான். ஹுவ சொல்லுங்க. அவன்தான். அல் அப்தர் நன்மையற்றவன், சந்ததியற்றவன். அப்தருக்கு என்ன அர்த்தம்? நன்மையற்றவன். இன்னொரு அர்த்தம் என்னது? சந்ததியற்றவன். இப்போ இங்க கவனிங்க, நபியை அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மறுப்பாளர்கள் என்ன செஞ்சாங்க? திட்டினார்கள், நன்மையற்றவங்க என்று சொன்னாங்க. அதுக்கு மறுப்பாக அல்லாஹு தஆலா, நபியே உங்களுக்கு கௌசர் அதிகமான நன்மையை கொடுத்துருக்கிறோம், எனவே நீங்க அல்லாஹ்வை தொழுவுங்க, அல்லாஹ்வை வணங்குவதன் பக்கம் கவனம் செலுத்துங்க. உங்களை பகைக்கக்கூடிய பகைவன் தான் யார்? நன்மையற்றவன். உம்மை பகைக்கக்கூடிய பகைவன் தான் நன்மையற்றவன், சந்ததியற்றவன். உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் மக்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எனவே யாராவது ஒரு அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மறுப்பாளர் நபியை திட்டுறாங்கன்னு சொன்னா அதனால நபியினுடைய கண்ணியம் குறையுமா? குறையாது. ஆனா திட்டக்கூடியவங்களுக்கு இந்த சூறாவினுடைய அந்த எச்சரிக்கை, அவர்களுக்கான பதில் இந்த சூறாவின் மூலமாக சொல்லப்படுதா? புரியுதுங்களா? எனவே தான் அறிஞரான ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லா சொல்றாங்க, இப்ப காஃபிராக இருக்கக்கூடியவங்க அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சொல்லி புரிய வைக்கணும். எடுத்து புரிய வைக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டுகொள்ள தேவையில்லை, அல்லாஹ் பார்த்து கொள்வான். சரிங்களா? ஆனால் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை வணங்குவதிலும் நபியை பின்பற்றுவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வை வணங்காம நபியை பின்பற்றக்கூடிய நிலையை மேற்கொள்ளாம நபியை யாராவது திட்டினாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது, இந்த மாதிரி நிலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை. நாம் எதில் கவனம் செலுத்தணும்? அல்லாஹ்வை வணங்குவதிலும் நபியை பின்பற்றி நடப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். சரி, இதில் வரக்கூடிய தஜ்வீத் சட்டம் என்ன? இன்ன ஷத்தா பெற்ற நூன் என்ன செய்யணுமா? சொல்லுங்க. ஷத்தா பெற்ற நூனை என்ன செய்யணும்? செய்து ஓதணும். சொல்லுங்க. இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அபு என்ன பாது? கல்கலா சுக்ரா. சொல்லுங்க. சுக்குன் பெற்ற பா. கல்கலாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 5. என்னென்ன சொல்லுங்க? குதுபு ஜத். قاف சொல்லுங்க. طا பா ஜீம் தால். இந்த 5 எழுத்துகளும் என்ன எழுத்துகளுமா? குதுபு ஜத், கல்கலாவுடைய எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் சுக்குன் பெற்று வரும்போது என்ன செய்ய வேண்டும்? கல்கலா செய்து ஓத வேண்டும். சரி, பாருங்க. கடைசியாக வரக்கூடிய ரா சுக்குன் பெற்று வருகிறது. அதுக்கு முன்னால் ஃபத்ஹா வரனால நிறுத்தும்போது சுக்குனா மாற்றிடணும். வக்ஃபுடைய சட்டத்தில் தம்மாவை நிறுத்தும் போது என்னவாக மாற்றணும்? சுக்குனாக மாற்றணும். சுக்குனாக மாற்றிய பிறகு அதுக்கு முன்னால் ஃபத்ஹா வரனால இந்த ராவை எவ்வாறு வாசிக்கணும்?
வல்லினமாக தஃப்ஹீம் சொல்லுங்க. வல்லினமாக வாசிக்கணும். அல் அப்தர். சரிம்மா. சரி பாருங்க. இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நிச்சயமாக உம் பகைவன்தான் நன்மையற்றவன், சந்ததியற்றவன். மீண்டும் பாருங்க. அத்தியாயம் 108. அல் கௌசர். எண்ணற்ற நன்மைகள். கௌசருக்கு என்ன அர்த்தம்? வசனங்கள் 3. மக்கி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால். இன்னா அஅதைனாகல் கௌஸர். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை, எண்ணற்ற நன்மைகளை கொடுத்தோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஆகவே உமது இறைவனுக்காக தொழுவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக. இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நிச்சயமாக உம் பகைவன்தான் நன்மையற்றவன், சந்ததியற்றவன். சரிங்களா?